Hello everyone, welcome to a new series. So in the series la pathina நம்ம ஸ்டேட் போர்ட் புக்ல இருக்கிற MCQ டைப் क्वेश्चंस அத நம்ம சால்வ் பண்ண போறோம். So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் physical world and measurement lessonல இருக்கிற क्वेश्चंस எல்லாத்தையும் பார்க்க போறோம். வாங்க क्वेश्चंस பார்க்கலாம். The dimension of nu naught epsilon naught whole power minus 1/2 இது வந்து நீட்ல கேட்டிருக்க ஒரு क्वेश्चन. See இது வந்து 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான क्वेश्चन. ஏன்னா உங்களுக்கு நியூ நாட்னா என்னன்னு தெரியாது, எப்சிலான் நாட்னா என்னன்னு தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சால் தானே நீங்கள் இதெல்லாம் சால்வே பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதனால் நீ ஒன்றும் கஷ்டப்படாத, எங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியல, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நீ யோசிக்க வேண்டாம். சரியா? ஏன்னா 12th போனால் தான் நீ இந்த ஃபார்முலா எல்லாமே படிப்பேன். ஸோ அதனால் வந்து ஃபார்முலா அங்கே நீ படித்தானா உனக்கு புரிஞ்சிடும். ஸோ வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 1/√of nu naught epsilon naught. Actually velocity னு சொல்றதை விட இது வந்து c ஓட வேல்யூ. ஓகேவா? ஸோ வெலாசிட்டிக்கு பார்த்தோன்னா v/√of epsilon r epsilon r nu r இதெல்லாம் வரும். இது வந்து இப்போதைக்கு உனக்கு வேணா, இது அப்புறமேல் நீ பார்த்துக்கலாம். ஸோ நல்லா பாரு, இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, nu naught epsilon naught ஹோல் பவர் 1/2ன்னு என்னன்னு தெரியுமா? ஹோல் பவர் 1/2ன்னு சொன்னால் ரூட்னு அர்த்தம். ஹோல் பவர் -1/2ன்னு சொன்னா 1/ன்னு அர்த்தம். அப்போ 1/. இவங்க இதான் கேட்குறாங்க, 1/√of epsilon naught nu naught. இது வந்து என்னது? இது வந்து ஓகேவா, ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம். ஓகேவா? ஸோ நான் மாற்றி முன்னாடி சொல்லியிருந்தேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சி பார்த்தனா ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் இல்லை வெலாசிட்டி ஆஃப் லைட் இன் வேக்யூம்னு சொல்லலாம். இந்த வி பார்த்தனா மீடியமில் இருக்கிற வெலாசிட்டி. ஓகேவா? நியூ ஆர் எப்சிலான் ஆர். ஸோ இது வந்து உனக்கு இப்போதைக்கு தெரியாத ஃபார்முலா, இதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். இது வந்து 12th தான் வரும். ஸோ அப்போதைக்கு படித்தனா இந்த ஃபார்முலா டேரெக்டாக வந்துடும். பட் நான் பார்த்துருக்கேன், ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நியூ நாட்டோட ஃபார்முலா எங்கேருந்தாச்சும் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு உட்காந்து ஃபஸ்ட் நியூ நாட்டோட ஃபார்முலா கண்டுபிடிப்பாங்க. அடுத்து எப்சிலான் நாட். சி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4π epsilon naught q1 q2/r². இதுலேருந்து அவங்க எப்சிலான் நாட்டோட ஃபார்முலா எழுதுவாங்க. q ஸ்கொயர் பை ஃபோர்ஸ் இன்டூ r². இதான் பார்த்தோன்னா எப்சிலான் நாட்டோடது. ஓகேவா? அடுத்து நியூ ஆருக்கு எழுதுவாங்க. நியூ ஆருக்கு பார்த்தோன்னா வேற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, b இஸ் ஈக்குவல் டு நியூ நாட் i/2r. ஓகேவா? இல்லை எனக்கு பை வேணும் அப்படின்னா பை போட்டுக்கோ, பைக்கு டைமென்ஷன் கிடையாது. அதனால் வந்து ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் படிப்போம் 12th. அதனால் இது வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஃபோர்ஸ் பார்த்தோன்னா ILB. அப்போ இது மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா ஃபோர்ஸ் இங்கேல இருந்து உனக்கு என்ன கிடைக்கும்? I இன்ட்டு ஐ வந்து I² போட்டுக்கலாமா? நியூ நாட் I² L/2r. அப்போ இங்கே நியூ நாட்டோட டைமென்ஷன் என்ன? நியூ நாட் பார்த்தோன்னா ஃபோர்ஸ் இன்டூ ஆர் டிவைட் பை I²/L. இப்போ எனக்கு ஃபைனலி என்ன வேணும்? நியூ நாட் எப்சிலான் நாட் வேணும். நியூ நாட் எப்சிலான் நாட். நியூ நாட் என்ன? q²/fr². இது என்னது? fr/I² இன்டூ L. நல்லா பாரு, இந்த லென்த்தும் ரேடியஸ் டைமென்ஷனலி தே போத் ஆர் சேம். கரெக்டா இல்லையா? இந்த ஃபோர்ஸ் நானாச்சும் இங்கே வந்து ஃபோர்ஸ் டேர்ம்ஸ்லேயே வச்சிருக்கேன். அவங்க என்ன பண்ணுவாங்க? டைமென்ஷன் கொண்டு வருவாங்க. ஃபோர்ஸோட டைமென்ஷன் போடுவாங்க, கியூவோட டைமென்ஷன், ஏவோட டைமென்ஷன் எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ ஃபைனலி பார்த்தோன்னா உனக்கு என்ன கிடைக்கும்னா, கியூக்கு பதிலாக நான் ஐடின்னு போட்டுக்கலாமா? q இஸ் ஈக்குவல் டு ஐடி. இந்த ஃபார்முலா 10th படிச்சிருப்பேன். I²T²/r² இன்டூ I². இந்த I² கேன்சல். அப்போ இதோட வேல்யூ என்ன கிடைக்குது? T²/r². அதாவது டைம் பை டிஸ்டன்ஸ். டைம் பை டிஸ்டன்ஸ் வெலாசிட்டியா? அதான் 1/வெலாசிட்டியோட ஸ்கொயர். இது என்னது? எப்சிலான் நாட் நியூ நாட். அப்போ இதுக்கு ரூட் எடு. ரூட் ஆஃப் எப்சிலான் நாட் நியூ நாட் என்ன ஆயிரும்? இந்த சைடு ரூட் எடுத்தோன்னா 1/வெலாசிட்டி. அப்போ இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடு. ரெசிப்ரோக்கல் எடுத்தால் என்ன ஆகும்? எப்சிலான் நாட் நியூ நாட் ஹோல் பவர் -1/2. இதுதான் உன்னோட வெலாசிட்டி. சரியா? பட் இதெல்லாம் நீ பண்ண வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக உனக்கு இந்த ஃபார்முலா தெரியணும். வெலாசிட்டி இன் மீடியம் பார்த்தோன்னா 1/√of epsilon naught nu naught. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக நீ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து வெலாசிட்டின்னு மார்க் பண்ணிடணும்.
ஓகேவா? ஸோ நான் வந்து இது சொல்லிட்டேன், ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க, பட் இதெல்லாம் நீ எக்ஸாமில் போய் பண்ணக்கூடாது. நீட் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் பண்ணவே கூடாது. கொஸ்டின் பார்த்தோன்னா 2-3 ஸ்டெப்பில் சால்வ் பண்ணி ஆன்சர் வர அளவுக்கு நீ ரெடியாக இருக்கணும். ஓகேவா? ஸோ டவுட் இருந்தால் கேளு. தேங்க்யூ.